20ஆம் தேதி நெல்லை மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியத்தில் உள்ள வாககுளத்தைச் சார்ந்த தீபக் ராஜா என்ற சகோதரர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலைக்கு காரணமான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை காவல்துறை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மக்கள் தீபக் ராஜாவின் உடலை வாங்காமல் போராடி கொண்டிருக்கின்றார்கள். தீபக் ராஜா இறந்து 3 நாட்கள் ஆகியும் காவல்துறை சரியான முறையில் அந்த குற்றவாளிகளை கைது செய்யாமல் தாமதப்படுத்தி வருகிறது. இன்றைய தினம் 5 குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள் என்று காவல்துறை அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகளா, என்ன காரணத்துக்காக அந்த கொலை நடந்தது என்பதை போன்ற விவரங்களை எங்களுக்கு இதுவரை தெரிவிக்கவில்லை. வாககுளத்தை சார்ந்த மக்களும் தேவேந்திர குல வேளாளர் சமூக இளைஞர்கள் வாககுளத்திலே உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். காவல்துறை குற்றவாளிகளை நெருங்குவதற்கு தாமதப்படுத்தி வருகிறது. அவர்களை உடனடியாக உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த கொலைக்கு பின்புலத்திலே யார் யாரெல்லாம் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை போன்ற விவரங்களையும் அந்த குற்றவாளிகளை உடனடியாகவும் கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மக்கள் தீபக் ராஜா உடலை பெறாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசு உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்த வேண்டும் என்று நேரத்தை கேட்டுக்கொள்கிறோம். இந்த கொலை குற்றவாளிகளை கைது செய்ய தாமதப்படுத்துறத நீங்க அரசியல் பின்னணியா பாக்குறீங்களா, இல்ல வேறு ஏதாவது காரணம் இருக்கலாமா? குற்றவாளிகளை பொதுவாக உண்மை குற்றவாளிகளை கைது செய்வதற்கு அரசியல்வாதிகள் தடையாக இருந்து கொண்டிருக்கின்றனர். காவல்துறை இடத்தில் அவர்கள் கொடுக்கிற அழுத்தத்தின் காரணமாக உண்மை குற்றவாளிகளை தப்பிக்க விடுகிற சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இது முழுக்க முழுக்க அதிகார வர்க்கத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளினுடைய தூண்டுதலால் இதை போன்ற செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதனால் இந்த சமூகத்தில் இருக்கிற தேவேந்திர குல வேளாளர் சமூகம் மட்டுமல்லாமல் பிற சமூகத்தில் இருக்கிற விளிம்புநிலை மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு ஏற்படுகிற அச்சம் தருகிற வகையில் இந்த செயல் நடைபெறுகிறது. இதனால் உண்மை குற்றவாளிகள் தப்பிக்கப்படுகிறார்கள், அப்பாவி இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். ஆகவே இந்த அரசியல் தலையீட்டை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் நேரடியான கொலையா நீங்க பாக்குறீங்களா, இல்ல கூலிப்படை மூலமாக தான் இந்த கொலை நடந்திருப்பதாக எப்படி நீங்க கருதுறீங்க? அதை தலைவன் எப்பேற்பட்டவராக இருக்கும், யாராக இருக்கும்னு ஏதாவது நீங்க சொல்லி? இந்த கொலை வழக்கு என்பது முழுக்க முழுக்க சாதிய பின்புலத்துடன் கூடிய கொலையாகத்தான் நடந்திருக்க வேண்டும். மேலும் இதை நடத்தியவர்கள் மிகப்பெரிய ஒரு பின்புலத்தில் இருக்கிற கூலிப்படை தலைவர்களாகவோ சாதிய தலைவர்களாகவோ இருக்க வேண்டும். இந்த கொலைகளை செய்ததெல்லாம் கூலிக்கு கொலை செய்கிற குற்றவாளிகள் தான். ஆகவே இந்த கொலைக்கு பின்புலத்திலே யார் இருக்கிறார்கள் என்பதை காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எண்ண ஓட்டம். இப்போ இந்த கொலைக்கு நீதி கேட்டு நீங்க உள்ளிருப்பு போராட்டம் அந்த ஊர்ல இருந்துருக்கீங்க. கடந்த காலங்களில் அவர் முத்துமோனு கொலை வழக்குல கூட நீங்க 100 நாட்களுக்கு மேலாக போராடி தான் அந்த சில விஷயங்களை நீங்க பெற வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அதையும் இதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப நீங்க அதுக்கான என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? முத்துமோனு படுகொலை என்பது அரச பயங்கரவாதத்தால் ஒரு சிறைச்சாலையிலே அரசினுடைய பாதுகாப்பில் இயங்குகிற ஒரு சிறைக்கூடத்திலே அரசு சிறை காவலனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த கொலை அங்கே இருக்கிற கூலிப்படையால் அரங்கேற்றப்பட்டது. இதுக்கு அரசாங்கமும் அதற்கு உடனடியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். 78 நாட்கள் அந்த போராட்டம் என்பது நீடித்தது. ஆனால் அரசாங்கம் மக்கள் நடத்திய போராட்டத்திற்கு எந்த விதமான
ஒரு அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றவில்லை. அவர்களுடைய அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் அந்த போராட்டம் என்பது மக்களுடைய வெள்ளடிப்பு தான் என்பது மக்களால் உணர்ந்து கொள்ளப்பட்டது. ஆகவே தமிழக அரசு அல்லது காவல்துறையோ என்றைக்குமே தேவேந்திர வேளாண் சமூகத்திற்கு உறுதுணையாகவோ அவர்களுக்கு ஆதரவாகவோ இருந்ததில்லை. அது வந்து அதிமுக ஆட்சியில முத்துமரம் கொலை என்பது நடந்தது. இப்போ திமுக ஆட்சி நடக்குது. இந்த அரசு உங்களுடைய கோரிக்கையை செவி சாய்க்கிறாங்களா, இல்ல கூப்பிட்டு உங்கள்கிட்ட பேசுறாங்களா, இல்ல ரெண்டு அரசுமே இந்த இதை எப்படி கையாளுங்க? பொதுவாக ஒரு தேவேந்திர வேளாண் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் ஒரு ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டால் அவருடைய வீட்டில் இருக்கிற உறவினர்களை, அவர் தாய் தகப்பனை அவருடைய வழக்கில் சேர்க்கிறாங்க. அவர்களை வந்து அடித்து துன்புறுத்தி அவர்களை சிறை அவருடைய காவல் நிலையத்தில் வைத்து துன்புறுத்திற்கு ஆளாக்கப்பட்டு மிகப்பெரிய கொடுமைகளை காவல்துறை செய்கிறது. இதை மாற்று சமூகத்திற்கு இதே போன்ற நிகழ்வுகள் நடைபெற கிடையாது. தேவேந்திர வேளாண் சமூக மக்களை மட்டுமே இவ்வாறு காவல்துறை வந்து ஒடுக்குகிறது. அரசும் அதற்கு துணை போகிறது. இந்த தேவேந்திர வேளாண் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட உடனடியாக குற்றவாளிகளை இதுவரை அவர்கள் கைது செய்வது கிடையாது. அதற்காகத்தான் மக்கள் வந்து அந்த உடலை வைத்து போராடக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு உடலை வைத்து போராடக்கூடிய அந்த எண்ணங்கள்லாம் விதமும் கிடையாது. ஆனால் அரசினுடைய செயல்பாடு மக்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறது. அவர்கள் வந்து இந்த கோரிக்கை நிறைவேற்ற மாட்டார்கள் என்ற பயத்தின் அடிப்படையில், அச்சத்தின் அடிப்படையில் இந்த போராட்டத்தை நாங்கள் வந்து கைதெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் அரசு ரெண்டு அரசும் உங்களை அப்படிதான் பார்க்கும். பாரபட்சத்தோடு தான் எந்த அரசியல் கட்சிகள் வந்தாலும் தேவேந்திர வேளாண் மக்களுடைய கோரிக்கைகளை புறந்தள்ளி தான் வருவோம். இப்போ குற்றவாளிகள் இவங்க வந்து உண்மையான குற்றவாளிகள் இல்லை என்று நீங்கள் கருதுகிறீங்க? காவல்துறை வந்து அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த அவர்கள் வந்து வெளியிட்ட அந்த குற்றவாளிகள் படங்களிலே இந்த குற்றவாளிகள் படங்கள் இருக்கிறதா என்பது தெரியவில்லை. அது வந்து அவர்கள் தான் வந்து எங்களுக்கு வந்து நிரூபிக்க வேண்டும். இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலையும் எங்களுக்கு அவர்கள் வந்து சொல்லவில்லை. ஊடகத்தின் வாயிலாக 5 நபர்களை கைது செய்கிறோம் என்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த குற்ற செயலில் ஈடுபட்டவர்களுடைய அந்த குற்றவாளிகளா என்பது எங்களுக்கு எதுவும் தெரியவில்லை. அவர்கள் போல் இல்லை அது. ஆனால் இவங்களுடைய விசாரணை மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா, இல்லை வேற ஏதாவது விசாரணையை நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? காவல்துறையினுடைய உண்மை குற்றவாளிகளை அவர்கள் கைது செய்ய வேண்டும். நாங்கள் வந்து வேறு சிபிஐக்கோ இல்லை சிபிசிஐடிக்கோ மாற்ற வேண்டிய கோரிக்கையை நாங்கள் வைக்க வேண்டியிருக்கோம். அதனால் இந்த விசாரணை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் வந்து போக இருக்கிறோம். இப்போ வந்து கொலை நடந்து 2-3 தினங்கள் ஆகுது. இதுவரையும் நீங்க உடல் வாங்கவில்லை. உங்களோட கோரிக்கைக்கு வந்து அரசாங்கம் செவி சாய்க்கவில்லை. இது தொடருமா? அந்த போராட்டம் எந்த மாதிரி இருக்கும்? உண்மை குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்றால் நிச்சயமாக போராட்டம் தொடர்ந்து விட்டுதான் இருக்கும். உடலை பெறப்போவது கிடையாது. இதில் உண்மை குற்றவாளி கைது செய்தால் மட்டுமே நாங்கள் வந்து அந்த உடலை பெறுவோம். இதுவே கடைசி மரணமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை சமூகத்தில் எழுந்திருக்குது. அது தொடர்ச்சியாக பல்வேறு காலகட்டங்களில் தேவேந்திர வேளாண் சமூக இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுகிறார். நாங்கள் அனைத்து சமூக மக்களோடும் இணக்கமாக வாழ வேண்டும். எந்தவித ஒரு ஊடகம் எந்தவித சச்சரவும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வந்து விரும்புகிறோம். ஆனால் மற்ற சமூகங்கள் தேவேந்திர வேளாண் சமூகத்தை அறிவுப்படுத்த வேண்டும், ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இவர்களை இது போன்ற படுகொலை செய்கிறார்கள். இதற்கு ஒரு சில இடங்களிலே இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் ஏதாவது எதிர்வினை ஆற்றியிருக்கலாம். ஆனால் முழுக்க தேவேந்திர வேளாண் சமூகத்தை குறிவைத்து இதே போன்ற தாக்குதல்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் இது போல நடக்கும்பொழுது ஒரு என்கவுண்டர் போடணும்னு கோரிக்கை வைப்பாங்க. என்கவுண்டர் சம்பவங்களும் நடந்திருக்கு. நீங்க அதே போல ஏதாவது கோரிக்கையை எதிர்பார்க்கிறீங்களா, விரும்புறீங்களா? நாங்கள் மனித உரிமை மீறலுக்கு எதிரானவர்கள் அல்ல. நாங்கள் யாரையும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மட்டும்தான் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வந்து காவல்துறைக்கோ அரசுக்கோ நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம். சட்டத்திற்கு புறம்பாக எந்த சமூகமாக இருந்தாலும் யாருக்கும் காவல்துறையோ அல்லது தமிழக அரசோ
அதே போன்ற நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்றுதான் நாங்களும் எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கிறோம். ஆனா இந்த வழக்கு பொறுத்தவரைக்கும் நியாயமான விசாரணை எதிர்பார்க்கிறீங்க? ஆமா, இந்த வழக்கு விசாரணை நாங்கள் நியாயமான விசாரணை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மற்றபடி வேற எந்த கோரிக்கைகளோ இல்லாட்டி எதோ நாங்கள் இது பண்ணல. எங்களுக்கு தேவை உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யப்பட வேண்டும். மேற்கொண்டு இது போன்ற சம்பவங்கள் தொடரக்கூடாது. இது பின்புலத்தில் இருக்கிறவர்கள் அடையாளம் கண்டு அவர்களை காவல்துறை மறைக்காமல் உண்மையான குற்றவாளிகளை அவர்கள் அடையாளப்படுத்த வேண்டும். அப்படி அடையாளப்படுத்தினால்தான் மேற்கொண்டு குற்றங்கள் குறையும். நீங்க உண்மையான பின்புலத்தில் கூட மறைத்து இந்த சமூக சேவைகளோடு நிப்பாட்டி விடாமல் யார் இதற்கு தூண்டுதலாக இருக்கிறார்கள், யார் இதற்கு உதவி செய்கிறார்கள், எதற்காக இந்த கொலை நடந்தது என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்தினால் மற்றவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை உருவாக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து.